எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருமே சாப்பிட்டதில்லை, நானும் சாப்பிட்டதில்லை, எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி ஓகே வாங்க பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன். ஸோ நம்ம காரு இங்கே தான் நிற்கிறோம். ஓகே போகலாம், போய் கொடுப்போம். எப்படி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஹாய் அம்மூவர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேஎஃப்சிக்கு தான் வந்திருக்கேன். அம்மு ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். ஓகே நம்ம போய் கையில் கொடுத்து பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, அம்மு கேட்கும்போது வாங்கி கொடுத்தா அது ஒரு மாதிரி, இல்லை அவள் எதிர்பார்க்காத அப்போ வாங்கி கொடுத்தா அது ஒரு மாதிரி பேசுவாள். ஏன் அப்படின்னா, எதுக்கு என்ன கேட்காம வாங்கிட்டு வந்தீங்க, எதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு, எனக்கு இப்போ சாப்பிட்ற இஷ்டமே இல்லை, அது மாதிரி 1000 விஷயம் சொல்லுவாள். ஸோ இதுக்கு வந்து எப்படி பதில் சொல்ல போகிறா அப்படின்னு எனக்கே தெரில. ஸோ அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே லீவு, அதனால தான் நான் வந்து இதை யோசித்தேன். திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் லீவு, அப்பு லீவு, சஞ்சனாவும் லீவு, எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். சரி ஓகே இன்றைக்கி வாங்கிட்டு போனால் கரெக்டாக இருக்கும், எல்லாருமே சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு பில்லும் பே பண்ணியாச்சு. டோக்கன் நம்பர் நம்ம உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வரட்டும், வந்தவொடனே வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்கலாம். சரி ஓகே நீங்களும் வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண கேஎஃப்சி வந்துருச்சு. ஸோ வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். இங்கே உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேச முடியல, ஏன்னா உள்ளே வந்து சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு, ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு, அதனால் வந்து பேச முடியல. ஸோ அதனால தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன், வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வாங்கிட்டேன். முன்னாடியே சொன்னது மாதிரி தான், அம்மு கேட்கும்போது ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வேறு ரியாக்ஷன் பண்ணுவாள். இல்லை அவள் கேட்காதப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஏன் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணீங்க, ஏன் என்னை கேட்காம வாங்கினீங்க, இவ்வளோனா நீங்கள் வாங்காமல் வந்திருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாள். சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை கொண்டு கொடுத்து பார்ப்போம், என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்களும் பாருங்கள் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருமே சாப்பிட்டதில்லை, நானும் சாப்பிட்டதில்லை, எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி ஓகே வாங்க பார்க்கலாம். கொடுத்துட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன். ஸோ நம்ம காரு இங்கே தான் நிற்கிறோம். ஓகே போகலாம், போய் கொடுப்போம். எப்படி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? அம்மா இங்கே இருக்க, பாத்திரம் கழுவிட்டு இருக்கியா? ஓய் இங்கே வா, சும்மாதான். நீ தானடி கேட்டுக்கிட்டே இருந்த கேஎஃப்சின்னு, அப்புறம் நான் ஆரி போய் வாங்கிட்டு வருவாங்க. ஏண்டி எனக்கு எப்போ முடியுமோ அப்போ தான் நீ வாங்கி தர முடியும். திடீர்னு தோணுச்சு வாங்கிட்டு வந்தேன். காலையில இருந்து வேலை தெரியுமா, சரியான டயர்ல இருக்கேன், இன்னும் வீட்டை கூட அரேஞ்ச் பண்ணல. இந்த டைம்ல வாங்கிட்டு வந்து தரீங்க, சூடு அப்படியே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சூடா எனக்கு சாப்பிட போல இருக்கு, வாங்க பால் வாங்கினா. எவ்வளவு தெரியுமா? கேட்கவே இல்லை. ரேட் சொல்லாதீங்க, சாப்பிட தோணாது. ஓ அது வேறையா? எங்கள் ரேட்டு சொன்னால் வந்து சாப்பிட தோணாதான், இன்னும் இவ்வளோ ரேட்டு கொடுத்தா அப்படின்னு சாப்பிட தோணாதான். ஸோ அதனால் வந்து பார்க்க வேணாம். போடலையா? ஸோ ஹாப்பி, வாங்க வாங்க சாப்பிடுவோம். பிள்ளைங்களாங்க தூங்குதுங்களா? கொடு கொடு கொடு, அதே இப்படி இப்படி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். என்னன்னா தெரியும்ல, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்குதுங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சஞ்சனா அப்பு, டேய் சர்ப்ரைஸ்டா, டேய் அப்பு சர்ப்ரைஸ்டா, அந்தரா சஞ்சனா சர்ப்ரைஸ், அப்பு டேய் சர்ப்ரைஸ் தானாமா? ஐயா ஐயோ சரி விடு சர்ப்ரைஸ். சரி அப்புக்கு வேணாமாங்க சர்ப்ரைஸ்? பிளேட் எதுவும்
அது எனக்கே தெரியல, நானே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓபன் பண்ணுவா சஞ்சு வாடி சொல்ல நம்ம சாப்பிடலாம் அப்போ வேணாமா நிறைய டிஷ்யூல அதிகமா வச்சிருக்காங்க. டிஷ்யூ தெரியல. கெச்சப் இருக்குடி தங்கம். டேய் அப்பு சரி தூங்கட்டும். செத்தும் கொட்டும். என்ன இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் டைம் கேஎஃப்சி வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியலையா? சரி வா. இது வீடியோல பார்த்துட்டு இருந்தாங்க KFC சிக்கன். எப்போ? இது இப்பதான் முன்னாடி. அப்பாவா? அவ வீடியோல பார்த்துட்டு தான் வாங்கி. லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியணும்ல. அப்படியா? ஓபன் பண்ணு. வாவ் வாவ். சிக்கன். இது சாப்பிட நல்லா இருக்கானே. சாப்பிடு. சூடா இருக்குங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்காங்களா? அப்பா உடனே ரெடி பண்ணி தான் கொடுப்பாங்க. இந்த லெக்க மட்டும் உமா எடுத்துக்கிட்டா எனக்கு. சரி அவ சாப்பிட்டோம் பிடிச்சது. எனக்கு லெக் இன்னொரு லெக் இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பாரு. எக்லாம் போட்டுருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீ பண்றதே நல்லா இருக்குன்னு சொல்லுவியே, மவளை உன்னை கொன்றுவேன். அப்போ இதெல்லாம் செய்ய கூட தெரியாது. நல்லா இருக்குங்க. இதுக்கு மைனஸ் தான் இல்லையா? தெரியலையே எனக்கு. ஸோ ஓகே, நம்ம வந்து அம்மு கேட்ட மாதிரி வாங்கி கொடுத்துருவோம். அம்மு ஹாப்பியா இல்லையாடி? ஹாப்பியான இந்த டைம் வாங்கி கொடுத்துருக்க கூடாது. வேற போல வாங்கி கொடுத்துருக்கலாம். மதியம் போலவா? மதியமே குளிச்சுட்டு ரெடியாகவே டைம் ஆயிடுச்சு. சரி நல்லா இருக்கு. என் மயம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் வச்சிருங்க. இல்லை அவனுக்கு ஒரு பீஸே வச்சிருவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு வந்து தெரில இங்கே போய் எப்படி இது கேட்கணும், எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போய் அவங்கள்ட்ட கேட்டேன்னா எனக்கு இதை பற்றி எந்த டீட்டெயில் KFC சிக்கன். அதுலேயே நிறைய இருக்குதாம்மா, தெரில. இதை என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் வேணும் அப்படின்னு சொன்னேன். அதோட அவங்க வந்து அவங்களா ஓகே பண்ணி கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399, 399 ரூபா. என்ன மூஞ்சி மாறுது? 400 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி அப்படி சொல்லுங்க. 400 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. என்னப்பா சாப்பிட சொல்லுதா? கேட்டிலடி. நான் கொய்யாக்காய் கேட்டேன், அது வேணுந்தீங்களா? கொய்யாக்காய் நேத்தானே கேட்டேன். அது ஒரு 4 நாள் ஆகும். இங்கிட்டு போகும்போதும் வரும்போதும் கேட்கறது, அந்த பக்கம் போகும்போதும் எங்க KFC, திரும்பி வரும்போது KFC அப்படின்னு. இவர் வாங்கி தராம இருக்கணும். பிள்ளைங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வாங்கடி நம்மளாவது போய் சாப்பிட்டுட்டு வரலாம், எனக்கு வாங்கி கொடுங்கடி அப்படின்னு அவள்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அடி பாவி, பாத்தீங்களா? கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்றீ. இல்லைங்க, ஒரு டைம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைச்சேன், நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி ஓகே, நாங்க சாப்பிடுறோம். நானும் சாப்பிட்டது இல்லை, குடும்பம் சாப்பிட்டது இல்லை. என்ன நீ சாப்பிட்டது தர? அப்பதான் பீஸ் வரும், இல்லைன்னா அந்த மூக்கு மட்டும் தான் வரும். இல்ல மைனஸ் அப்படி என்ன நல்லா இருக்கு? KFC எந்த பொருளுமே ஒரு இதேதான் பீஸா அதாவது பீஸா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. அது சாப்பிட்ட பின்னாடி ஓகே அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு பொருளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடல தான் அந்த ஒரு இது இருக்கும். செகண்ட் டைம்லாம் அப்படி அந்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரிதான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியும் அந்த நேமை கேட்டாலே எங்க ஒரு டைமா நம்ம பஸ்ல போயாது தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிடணுங்க அப்படிலாம் தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் போகல வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் போகல உண்மையில சூப்பரா இருந்துச்சு. எந்த பொருளுமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணல தான் ஒரு ஹாப்பினஸே இருக்கும். அதுதான் இது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. தேங்க்யூ. உனக்குமா? உனக்கு பேப்பர் டிஷ் வச்சுக்கோ. நல்லா இருக்கா? இந்த இதை வச்சுக்கோ, கெச்சப் வச்சுக்கோ. சரி ஓகே, நாங்களும் சாப்பிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து இதான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் KFC சாப்பிட்றோம். அம்மு கேட்டனால விருப்பப்பட்டு கேட்டனால வாங்கி கொடுத்தாச்சு. சஞ்சனா வந்து இன்னைக்கு அவளுக்கு லீவு, சாட்டர்டே லீவா. அம்மா அப்பா நீங்க 2 பேரும் லூலு மால் போனீங்களே, இன்னைக்கு லூலு மால் கூட்டு போன்னு கேட்டுட்டு இருக்கா. அங்க ஒண்ணுமே இல்லம்மா அப்படி சொன்னாலும் நீங்க 2 பேரும் போய் பப்ஸ் உட்காந்து சாப்பிட்டீங்களா? என்னை பப்ஸ் சாப்பிட கூட்டிட்டு போக சொல்றா. பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல எல்லா பொருளுமே அங்க இருக்கு, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட. இவளுக்குங்க அவ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஐட்டம், பார்க்கு அந்த மாதிரி அவ லைக் பண்ணுவா. அந்த ஐட்டம் அங்க இல்ல, உட்காந்து சாப்பிட முடியாது சஞ்சனா அப்படி சொல்லியும் இவ கேட்கல. ஓகே உனக்கு கூட்டு போய் பப்ஸ் தானே வேணும், உனக்கு சிக்கன் பப்ஸ், எக் பப்ஸ், எல்லா பப்ஸும் வாங்கி தரேன். ஓகே சரி ஓகே. சாக்லேட்ஸ் வேணும். சாக்லேட்ஸ்ங்க சரி. சொத்தப்பழ அம்பட்டு இருக்கு. இப்படி சொத்தப்பழ வச்சுட்டு சாக்லேட் கேக்குறா பாத்துக்கோங்க. சரி ஓகே, சர்வீஸ் வீடா வாங்கி கொடுத்தாச்சு. சரிங்க, கேட்டதா வாங்கி கொடுத்தாச்சு. சரி ஓகே, பாய் சொல்லுங்க எல்லாரும். பை.
பாய்.